தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த டேரக்டர்ஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அந்தளவுக்கு அவங்க படம் பண்ணுறதில்ல, பண்ணாலும் ஓடுறதும் இல்லை. எதனால் படம் ஓட மாட்டேங்குது, எதனால் அவங்க படம் பண்ணலை, அண்ட் அதுமாதிரி என்னோடய ஃபேவரட்டான டேரக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2D TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை armor.com. இந்த வாட்ச், வாலெட், இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ரைடிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், armor.com. ஓகே, ஸோ நம்ம டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரப்போ வந்து எனக்கு ஏன் வந்து இந்த டேரக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1990s அந்த டைமில் இருந்து தான் வந்து இந்த டைரக்டர்களுக்கான ஒரு ஒரு லைஃப், டைரக்டர்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாலச்சந்தர் இருப்பாங்க, அண்ட் அதுக்கப்புறம் எஸ்பி முத்துராமன், அந்தமாதிரி சில டேரக்டர்ஸ்லாம் இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து பாலச்சந்தர் இந்த மாதிரி ஒரு சில பேரை தவிர வந்து நிறைய பேர் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆக மாட்டாங்க படம் பண்ணியிருந்தாலும். ஏன்னா அவங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அப்போல்லாம் டிவியில் நிறைய இன்டர்வியூஸ் வராது. ஸோ அவங்களுக்கான எக்ஸ்போஷர் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அவங்க பேர் மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, அவங்களோட வந்து பத்திரிகையில் ஏதாவது 1-2 நியூஸ் பார்ப்பாங்களே தவிர ஹீரோவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு, ஹீரோயினுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு இவங்களுக்குலாம் வந்து அந்த டேரக்டர்ஸ்க்கு இருக்காது. வேறு இந்த 1990ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம இந்த சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த டேரக்டர்ஸ் பற்றியான மக்களுக்கான விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டெக்னீஷியன்ஸ் பற்றி, நாட் ஜஸ்ட் டேரக்டர்ஸ், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே, பாக்கியராஜ் வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் இந்தியாவுக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன் வந்து அவரோட ஸ்கில் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து அவர் இந்த ஸ்கில் இப்படி தான் நான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு போனார். அது வந்து அமிதாப் பச்சன் சொல்கிறதுலேருந்து இவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல 1990ஸ்ல வந்து அந்த டேரக்டர்ஸ்க்கான ஒரு எக்ஸ்போஷர் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. மக்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரியுது, ஓ இவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரக்டர் தரணி. இவர் வந்து நம்ம கில்லி, தூள் இந்த மாதிரி படத்தெல்லாம் கொடுத்தாரு. அண்ட் அந்த படம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்தது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் வந்து இட் பிகம்ஸ் இன்னமும் வந்து ஒரு கல்ட் மூவியாக சொல்லலாம், ஒரு மெமரபிளான ஒரு மூவியாக சொல்லலாம். அந்த படம்லாம் சொல்லிட்டு வந்த டேரக்டர் வந்து இன்றைக்கி வந்து படம் பண்ணுறதில்ல. இதற்கு வந்து ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, கடைசியாக அவர் பண்ண ஒரு சில படங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பாக இருந்துச்சு. அதுக்கு வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம பார்க்குற ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று மக்களோட டேஸ்ட் வந்து மாறுது, விச் இஸ் லைக் டைம் டு டைம் வந்து மாறுற விஷயந்தான். இந்த டேரக்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹெல்மில் இருப்பாங்க, அந்த ஒரு பீக்கில் இருக்கிறப்ப ஒரு ஹெல்மில் இருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ இந்தியன் 2 வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ப்ராப்ளத்தை வந்து யாருமே வந்து சங்கர்கிட்ட சொல்கிற அளவுக்கு வந்து தைரியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹைராக்கி இருக்கும், ஒரு பியூரோக்ரஸி மாரி ஒரு ஹைராக்கி இருக்கிறதுனால வந்து இந்த டேரக்டர்ஸோட டவுன்ஃபால் வந்து ஐ திங்க் இட் இஸ் தேர் ஓன் நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரீடம் இருக்காது. டேரெக்டாக நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவங்க பண்ணுறது வந்து யாருமே சொல்லணும், அப்புறம் அவங்க தப்பாக தானே பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் மக்களும் வந்து அவங்களோட டேஸ்ட்டும் மாறிட்டே இருக்குது, இவங்க அப்டேட் பண்ணாமல் கூட இருந்திருப்பாங்க, அந்தமாரி ஒரு விஷயம். பட் எனக்கு சேடான ஒரு விஷயம் என்னென்னா, தரணியோட படங்கள் எல்லாமே எனக்கு அந்த டைமில் வந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான படமாக இருக்கும். விக்ரமோட படமாக இருக்கட்டும், விஜயோடது எல்லாமே. ஸோ இப்போ வந்து அவர் அதிகமாக படம் பண்ணுறதில்ல, அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அமீரோட படம் வந்து கடைசியாக வந்து நம்ம இவர் கூட எடுத்தது ஜெயம் ரவி கூட நடித்த படம் அது. அந்த படம் வந்து இட் இஸ் லைக் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். ஸோ ஜெயம் ரவியை வந்து ஒரு ட்ரான்ஸாக காட்டுற மாதிரி, ட்ரான்ஸ்ன்றதை விட ஐ திங்க் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபெமினனாக ஒரு சைடில் காட்டுற மாதிரி. அண்ட் அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஒரு யூனிக்கான ஒரு இதாக இருந்துச்சு. அந்த கம்ப்ளீட் அந்த ஸ்டோரி செட்டப்பும் சரி எல்லாமே. ஏன்னா அந்த செட்டப்பில் வந்து ஹிட்டான படங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது மும்பை பேஸ்டு, இந்த ஃபாரின் பேஸ்டு, இந்தமாரி இடத்துல போய்ட்டு படம் ஷூட் பண்ணுற படம்லாம் பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், எஸ்பெஷலி மும்பை பேஸ்ட்லாம். அண்ட் ஈவன் இப்போ நாயகன் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்தளவுக்கு ஹிட்டான படம் கிடையாது. ஃபேமஸான படம், நல்ல படம், கல்ட் படம் அதெல்லாம் இருந்தாலுமே படம் வந்து கமர்ஷியலி ஹிட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி வந்து நார்த்தில் போய் எடுத்து அந்த படம் வந்து சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு படம். அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, நீத்து சந்திராவுக்கு சொல்லணும். அந்த பொண்ணு வந்து அதில் ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கோம், அந்த ஹீரோயின் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து அதுவும் ஆக்சுவலி ஒன்று நிஜமாக டேலண்ட் இருக்கிற நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த டேலண்ட்டை மறந்துட்டு இப்போ சும்மா வந்து டான்ஸ் ஆடுறது, ஐட்டம் சாங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அது வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. இப்போ இதுவே ஹாலிவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வச்சு ஏதோ ஒரு ஆக்ஷன் படம் எடுத்திருப்பாங்க. இப்போ மேட்ரிக்ஸ் மாரி ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபீமேல் லீட் கொடுத்துருப்பாங்க, அந்தமாரி இருந்திருக்கும். பட் அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அழகாக கிக்ஸ் பண்ணும், செம்ம ஸ்டண்ட் பண்ணும், ஸ்ப்ளிட் பண்ணும், எல்லாம் பண்ணும். ஸோ அவ்வளோ ஸ்கில் இருக்கிற பொண்ணு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் சும்மா ஐட்டம் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ரியல் இதில் கொடுக்கலாம்,
ஒரு நல்ல ரோல் ஒன்று கொடுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து செல்வராகவன். செல்வராகவன் படம் வந்து எனக்கு ஃபேவரட் வந்து 7G ரெயின்போ காலனி, அந்த மாதிரி அந்த படம்லாம் ரொம்ப ஃபேவரட்டான படம். எஸ்பெஷலி அந்த 2005 வந்த ஒரு சில படங்கள்லாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வா வந்து இப்போ வந்து அவர் வந்து ஆக்டராக வந்து ரொம்ப ஷைன் பண்ணிருக்கிறாரு தவிர டேரக்டராக போகிறதுக்கு ஐ திங்க் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு போல இருக்குது. பட் செல்வராகவன் வந்து 1001 மாதிரி வந்து ஒரு படம் எடுக்கணும். ஏன்னா அந்தமாரி ஒரு குறைச்ச பட்ஜெட்டில் வந்து இன்றைக்கும் அந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியும். ஆக்சுவலி என் ஃபேமிலியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் ஒரு காலத்தில் அந்த படத்தெல்லாம் வந்து பார்க்காம விட்டுட்டோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கூட அந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி அந்தமாதிரி படம்லாம் ஹிட் ஆகிறதுலாம் அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ பார்த்தாலும் அந்த படம் வந்து நல்லாயிருக்கு. கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு மொக்கையா அப்படிலாம் கிடையாது. அந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சேரன் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படத்துலையாவது வந்து நம்ம பார்த்துட்டு வரப்போ வந்து ஒன்று உருக்கமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், கோவமாக இருக்கும், ஏதாவது ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும். ஆனால் சேரன் படத்தை வந்து நிறைய தடவை பார்த்துட்டு வரப்போ சம்டைம்ஸ் வந்து உருக்கமான சில படங்கள்லாம் இருக்கும். தாமாய் தாவம் இருந்து அந்த சில படங்கள்லாம் சேரன் நடித்த படங்கள், ஆட்டோகிராஃப், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் கடைசியில் வந்து நம்மளை வந்து ஒரு அந்த தேட்டரை விட்டு வெளியில் வரப்போ அதில் வந்து 10 பேர் வந்து நீ ஒரு ஒரு கெட்டவனாக கூட இருந்திருப்பான், ஒரு 10 பேர் வந்து கோவக்காரனாக இருந்திருப்பான், எப்படி வேணாலும் இருந்திருக்கட்டும். ஆனால் அந்த படத்தை முடித்து வெளியில் வரப்போ அந்த 100 பேருமே வந்து ஒரு நல்ல மனநிலையில் வருவாங்க. சேரன் படத்தை பார்த்தா எனக்கு அந்த ஒரு எஃபெக்ட் எப்பவுமே கிடைக்கும். அதில் நிறைய படம் இருக்கும். ஒவ்வொரு படமும் சரி அந்தளவுக்கு அழகான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லணும். ஆட்டோகிராஃப்லேருந்து எனக்கு அந்த கடைசியாக வந்து சேரன் படங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ராமன் தேடிய சீதைக்கு அப்புறம் வந்த படங்கள் வந்து அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு சேரன் வந்து இட் இஸ் நாட் சம்திங் லைக் அவரோட பெஸ்ட் இதேன்னு பார்த்தீங்கன்னு ஒரு காலத்தில் வந்து விசு வந்து எப்படி வந்து ஒரு ஃபேமிலினா என் படம் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவோட படங்கள் இருக்கும். வி சேகரன் அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து ஃபேமிலி படங்களாக எடுப்பார். இந்த விரலுக்கேற்ற வீக்கம், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய அந்த சைடு அந்த டைம் வந்து நிறைய அந்த வடிவேலு, கவுண்டமணி அண்ட் விவேக் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி சேரனுக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இந்த ஃபேமிலி மூவி டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைட்டில் நம்ம சேரனுக்கு கொடுக்கலாம். அண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ட்ரெண்டை வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அவர் வந்து கண்டினியூஸாக அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸு, ஒருத்தன் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறான், அந்த கடையில் வந்து அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ரொம்ப பெருசாக வந்து நம்ம பட்ஜெட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன செட் ஆஃப் கேரக்டர்ஸு, ஒரு சின்ன கதைக்களம், அதை சுற்றியே வந்துட்டு இருக்கலாம். அண்டு கடைக்குட்டி சிங்கம்லாம் வந்து ஹிட் ஆகுதுன்னா இப்போ மார்க்கெட்டில் அது வந்து இடம் இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் அந்த சீமராஜா வந்து படம் ஓடலை அப்படின்னு வரப்போ அதுக்கப்புறம் சிவாவை தூக்கி விட்டது வந்து இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், சிவகார்த்திகேயன். ஸோ அப்படி இருக்கிறப்ப சேரனுக்கு வந்து அந்த மார்க்கெட் வந்து இன்னும் அந்த மார்க்கெட் அவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு மார்க்கெட்டும் கிடையாது. அந்த சேரனுக்கு ஹீஸ் அ பெஸ்ட் கை. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கேஎஸ் ரவிக்குமார் வந்து படையப்பா நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டு படங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தது வந்து கேஎஸ் ரவிக்குமார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து லிங்கா அந்தமாரி நிறைய படங்கள் வந்து எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேரக்டர்ஸ் வந்து கேஎஸ் ரவிக்குமார் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அண்ட் சுந்தர் சி மாதிரி தான் நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கும். பட் என்னென்னா அவங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் ஒர்க் பண்ணலையோ, இல்லை அந்தளவுக்கு முன்னாடி போட்ட மாதிரி அந்தளவுக்கு மெனக்கெடலையோ, இல்லை வந்து இப்போ நான் இவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்ற ஒரு கிரீடம் தலையில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, இல்லை சம்டைம்ஸ் வந்து ஹீரோஸ் வந்து அந்த ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறாங்களோ, இந்தமாரி விஷயம் இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு என்னமோ இவங்களோட படங்கள்லாம் வந்து இப்போ அவ்வளோ ஓடுறதில்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி கேஎஸ் ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம 2000க்கு அப்புறமா ஒரு ஹிட்டு கொடுக்குறாரு. இது வந்து 2000க்கு முன்னாடியே வந்து அவர் வந்து ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 1990s அவர் வந்து ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு மனுஷன் வந்து 20 years 30 years நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா, பாக்கியராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தான் வரப்போ நிறைய பேர் வந்து அந்த ஃபேஸ் அவுட் ஆகுறாங்க. ஒரு 10 years 15 years அந்த கேப்பில் வந்து ஃபேஸ் அவுட் ஆகுறாங்க. பட் கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு ஹி ஸ்டேஸ் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். மணிவண்ணன், கேஎஸ் ரவிக்குமார் அவங்கலாம். ஸோ பிகாஸ் லைக் அவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற படங்கள் எடுக்கிறாங்க, கிரவுண்ட் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ திங்க் மேபி அவருக்கு இப்போ ரிட்டையர் ஆகிருப்பார், அதனால் மேபி ஹி இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். பட் அகெயின் ஐ வுட் லைக் டு see him அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். அண்ட் ராஜேஷ் வந்து சிவா மனசில் சக்தி அந்த படம்லாம் எடுத்தவர். பாஸ்ங்கிற பாஸ்கரன் அவர் தான் நினைக்கிறேன். பட் இப்போ வந்து கடைசியாக வந்த ஒரு சில படங்கள்லாம் வந்து மிஸ்டர் லோக்கலாக ஏதோ ஒன்றும் சரியாக போகலை. பட் அகெயின் ராஜேஷ் வந்து அதேமாரி கொஞ்சம் நல்ல லைட் வெயிட்டடான ஒரு கதை, ஒரு நல்ல காமெடி, நல்ல டைரக்டர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டாலே போதும். கடைக்கு வந்து பெரிய பட்ஜெட் கூட தேவையில்ல, அழகாக லைட் ஹார்ட்டடாக ஒரு காமெடி சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் டேலண்டடாக நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ராஜேஷ்க்கு பேசிக்லி வந்து அந்த இது தான் தேவை.
சந்தானம் மட்டும்தான் இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம். அது மட்டும்தான். அது இல்லாமல் இப்போ வேறு யாராவது ஒருத்தங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ஸ்டில் வந்து ராஜேஷால் வந்து அந்தமாரி கதையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே கேஸ் இட்ஸ் ஜஸ்ட் மை லிட்டில் வியூ. அண்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டேரக்டரோட பேரை போடுங்க. அண்ட் எந்த படம் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போடுங்க. வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much for all the love and support, and cheers.